இல்லை, நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்காங்கிற கொஸ்டின் இல்லை. கேள்வி என்னன்னா, இவரை எதிர்த்து ஏதாவது பெரிய ஆதாரம் திரட்டி இருக்கிறதா சிபிஐ, அதுதான் கேள்வி. ஏன்னா ஆதாரம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் முதல் இது கொடுத்தது அவங்க தான், குற்றச்சாட்டே வச்சாங்க, ஓப்பனா குற்றச்சாட்டு. இது சம்பவம் இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு இன்சிடென்ட். அவர் முதல்ல கரூர்ல அது சம்பவம் நடந்த இன்னைக்கு இரவு அங்க இருந்தார். ஒன்று. இரண்டாவது, அவர் மேல வைக்க இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? ஆனா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லாம சிபிஐ இதை மேற்கொண்டு போக முடியாது. அந்த அடிப்படையில தான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆதாரம் திரட்டாமல் சிபிஐ முன்னெடுக்கை எடுக்காது. அப்படி ஏதாவது ஆதாரம் இது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது, தவக வைத்திருக்கிறது. அதே அடிப்படையில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து, ஒரு அலிகேஷன்ஸ்ல இருந்து என்ன வெளியில வருது? டிவிகே தலைவர் விஜய் கிட்ட 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணையில என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும்? அதாவது தொடர்ந்து அவரை எத்தனை கேள்வி கேட்டார்களோ முன்ன, அதாவது முதல் தரம் விசாரணை போது, இரண்டாம் தரம் விசாரணை போது, மூன்றாவது விசாரணையிலையும் அந்த கேள்விகளும் மீண்டும் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு அந்த கேள்விகளுக்கு பின்னணியில் இருக்கும் சில தகவல்களை வைத்துக்கொண்டு சிபிஐ மீண்டும் கேட்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். குறிப்பிட்டதாக அந்த கரூர் மீட்டிங்க்கு இவர் தாமதம் போனது காரணம் என்ன, வழியில் என்ன நடந்தது, அந்த இடத்தில் ஏதாவது ஏற்பாடுகளில் பற்றாக்குறை இருந்ததா, பாதுகாப்புக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன செய்தீர்கள், அங்கே மக்கள் பாதுகாக்க உங்கள் கட்சி தரப்பிலிருந்து என்ன செய்யப்பட்டது, இது தொடர்ந்து அந்த சம்பவத்தோட இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சிபிஐ தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, 3 டைரக்ஷனில் இந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது. ஒன்று என்ன என்றால், கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பீடு, இதுக்கு பின்னணியில் இருப்பது காரணம் என்ன? இது கூட்டம் அதிகமாகி கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஏற்பட்டதா, அதாவது நேச்சுரல் காசா? இரண்டாவது, அந்த மாதிரி மக்கள் அங்கே ஒரு கொந்தளிப்பு, ஒரு கலாட்டா, ஒரு 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 குழப்பம், அந்த ஒரு நெருக்கடி வந்தது காரணம் ஏதாவது அங்கே சம்பவம் நிகழ்ந்துதான்? அப்படி சம்பவம் நிகழ்ந்தால் எப்படிப்பட்ட சம்பவம்? ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லை ஒரு இன்சிடென்ட்டா? இது இரண்டாவது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, இவர் வராரு, இவருக்கு பர்மிஷன் கொடுத்து எல்லாரும் செய்த கரூர் மாவட்ட அதிகாரிகள், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி பாதுகாப்புகள் அங்கே மக்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள்? ஏன்னா மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து சிபிஐ கூறியிருப்பது என்னென்றால், அதிகமாக போலீஸ் குவித்திருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இவர் தாமதமாக வந்ததினால் கூட்டம் அதிகமாகிவிட்டது, அதை சமாளிக்க முடியாமல் தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் சிபிஐ தரப்பிலிருந்து என்ன கேட்கப்படுறதுன்னா, இந்த மாதிரி இவ்வளவு கூட்ட எதிர்பார்ப்பை நீங்கள் ஏன் முன்கூடவே ஏன் விசாரிக்கவில்லை? அப்படி என்ன நீங்க ஏற்பாடுகள் செய்திருந்தீர்கள் அதற்காக? அந்த சம்பவம் போது சில சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லப்படுறது பாருங்க. யாரோ தள்ளி விட்டாங்க, யாராவது பாலியல் தொல்லை கொடுத்தாங்க, ஏதோ என்னெல்லாமோ சொல்லப்படுறது, அதெல்லாமும் விசாரிக்கிறாங்க. என்ன இது நடந்தது? இதை தவிர்த்துங்க, தமிழ் வெற்றி கட்சி தரப்பிலிருந்து அது ஹைகோர்ட்லையும் சொல்லப்பட்டு இருந்தது, உச்ச நீதிமன்றத்திலும் சொல்லப்பட்டது என்னென்றால், இது ஒரு அரசியல் சதி, இது ஒரு கான்ஸ்பிரசி. அதில் அவர்கள் நேர்வழியாக நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் அவரோட ஆதரவாளர் மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். இவர்கள் ஏதோ வம்பு செய்யத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்தது என்று அதை பற்றியும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ. ஆகையால் தான் செந்தில் பாலாஜியை இன்று கூப்பிட்டு விசாரணை செய்கிறார்கள். உங்கள் மேல் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, உங்கள் ஆதரவர்கள் மீது இருக்கிறது, நீங்க அன்று கரூரில் இருந்தீர்கள்,
ஸோ இதில் ஒரு என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விசாரணை இப்போ ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, டெல்லியில் சிபிஐயோட பிரிலிமினரி ஃபைண்டிங் என்னன்னா, கட்டாயமாக ஃபெயிலியர் 2 தரப்பில் இருக்கு. ஒன்று, தமிழ் வெற்றி கட்சி தரப்பில் இருந்தும் சில செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியாக செய்யலை. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ அதில் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய இது என்னன்னா, சிபிஐ கன்க்ளூஷனுக்கு வந்து கொண்டிருப்பது என்னென்றால், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகிவிட்டது. அந்த ஃபெயிலியருக்கு பின்னணி என்ன? அரசியலா, இல்லை அவங்க சரியாக ஏற்பாடு செய்யலையா, இல்லை அதை இது மாதிரி ஒரு சம்பவம் வரும்னு அதை எதிர்நோக்கி மற்ற செயல்களெல்லாம் செய்யலையா? இது மேலே தான் விசாரணை வரப்போகுது. ஏன்னா கூடி சீக்கிரம் அவங்க ஒரு ரிப்போர்ட் தரப்போகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு சிபிஐ யார் மீது வழக்கு தொடங்குகிறது என்று நாம் பொறுத்து பார்க்க வேண்டியது. சிபிஐ இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு கட்டாயம் இருக்குது முழுமையாக. ஏன்னா இதில் பாருங்க, சிபிஐ விசாரணை பிறகு அது எஸ்ஐடி, அதுக்கு மேலே ஒரு டீம் போட்டிருக்காங்க. அந்த டீமில் தான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிற டீம் இருக்குது, அஜய் ரஸ்தோகி. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதனால் தாமதத்துக்கு காரணம் இன்னும் நன்றாக விசாரணை செய்ய வேண்டும் என்று விஜய் அன்று 3ஆம் முறை என்கொயரிக்கு பிறகு வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் கையை ஆட்டிக்கொண்டு தான் வந்தார். அது காரணம் என்னன்னா, அவர் மனசில் என்ன, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம். நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க மற்றவங்களே விசாரிக்கணும். அந்த விசாரணை தொடங்கி விட்டது. அதனால அவங்களுக்கு திருப்தி. டிவிகே கட்சியோடைய அரசியல் வியூக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்களா? இல்லை, அவரை கூப்பிட போறாரு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் இதில் பல பெயர்கள் வருது. அதாவது இன்னும் மற்றவங்களை கூப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து தமிழ்நாடு பாதுகாப்பு அதிகாரிகளையும் சில பேர் இன்னும் விசாரிக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு விசாரணை அவங்க எங்கள் கொஸ்டினர் அனுப்பிச்செல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் கேட்கறதுக்கான இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது. அப்படி தான் நாம் கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணையில் சிபிஐ என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கோம்? இல்லைங்க, அவர் முதல்ல கரூரில் அது சம்பவம் நடந்த இன்னைக்கு இரவு அங்கே இருந்தார். ஒன்று. இரண்டாவது, அவர் மேலே வைக்கிருக்கிற குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? அவர் அந்த ஊரில் இருந்தார், இவ்வளோ பெரிய ஒரு விஜயோட இது ஒரு பப்ளிக் ஷோ, இந்த ஷோ அவருக்கு பிடிக்கல, அதனால் அவரோட ஆதரவாளர்கள்லாம் இதை ஏதோ ஒரு வம்பு பண்ணணும்னு பண்ணாங்க, இதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பண்ணாங்க, அந்த டிஸ்டர்பன்ஸுனால தான் இந்த ஸ்டாம்பீடு நடந்தது, இந்த நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஸோ அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, ஏன்னா அவர் முன்னாடியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன விஷயம்தான். அந்த சம்பவம் முடிந்த பிறகு அவர் மேலே கேள்வி எழுப்பும் போதே அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இதெல்லாம் எடுத்து சொன்னார். அங்கே இருந்தேன், அங்கே அந்த இடத்துல உடனடியாக நான் ஹாஸ்பிட்டல் போனது, மக்களை உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுத்து, அங்கே அடிபட்டவர்களுக்கு இதானவர்களுக்கு எல்லாருக்கும் உடனே ரிலீஃப் இது பண்ணிச்சு, ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டது அதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் அவர் இதை தான் சொல்ல போகிறாரு. மேற்கொண்டு சில கேள்விகள் வைத்திருக்காங்க அவர்கிட்ட செந்தில் பாலாஜியில் கேட்கறதுக்கு. அதை இன்னும் சிபிஐ வெளியில் சொல்லவில்லை என்ன என்று. அண்ட் அவர்கள் செய்திருக்கிற இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் இன்னும் கொஞ்சம் இது பண்ண போகிறாங்க. செந்தில் பாலாஜி விசாரிக்க வேண்டும் அப்படின்ற முடிவை சிபிஐ எடுத்துதா? அப்படி இல்லைன்னா டிவிக்கு எழுப்பிய சந்தேகத்தின் பேர்ல அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரா? முதல் இது கொடுத்தது அவங்க தான், குற்றச்சாட்டே வச்சாங்க, ஓப்பனா குற்றச்சாட்டு. இது சம்பவம் இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு இன்சிடென்ட். அதை சொல்லி அவங்க கோர்ட்ல போனதும் அதை சொல்லி தான் போனாங்க. இது எங்க மேல பழி சுமக்கப்பட்டிருக்கு, இந்த சம்பவம் வேணுட்டே நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லாம சிபிஐ இதை மேற்கொண்டு போக முடியாது. அந்த அடிப்படையில தான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்லப்படுது, நீங்கள் இதுக்கு என்ன சொல்றீர்கள்? அவர் அங்கே கரூரில் இருந்ததோ இல்லை வெளியில் போனதோ வந்ததோ, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அதற்கு காவல்படை தரப்பிலேருந்து எப்படி என்ன மாதிரி எடுக்கப்பட்டது? அவங்க இதை எதிர்பார்க்கலையா இவ்வளோ கூட்டம் வருதுன்னு? கூடவே அதனால்தான் இவங்களையும் கேட்குறாங்க, தமிழ் வெற்றி கட்சி ஆர்கனைசர்ஸையும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் இவ்வளோ தாமதம், 7-8 மணி நேரம் பிறகு நடந்தது அது, நீங்கள் என்ன மக்களுக்காக என்ன பண்ணியிருந்தீங்க, உங்கள் வாலண்டியர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன,
ஏன்னா இங்க பாருங்க, இதுல ஏதோ இருந்திருக்கு, ஏதோ ஒரு பிழை காரணமாக வேண்டுமோ வேண்டாமையோ ஏதோ நடந்திருக்கு. அதை முழுமையா இவங்க அதை இது பண்ணதான் பாக்குறாங்க. ஒரு பக்கம் நேரு, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி என 2 பேரையும் மத்திய அரசின் அமைப்புகள் கட்டம் கட்டுறது மாதிரி தெரியுது. இல்லைங்க, அது சில இப்போ ஆரம்பத்திலேருந்து திமுக தலைமையோட குற்றச்சாட்டு இதுதான். இடி சிபிஐ வைத்துக்கொண்டு எங்களை இது செய்கிறீர்கள், பழி வாங்குகிறீர்கள், இது ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் இல்லாத போது இவர்களுக்கு எதிர்த்து வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. செந்தில் பாலாஜி எதிர்த்து இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்டர்ல, ஏன்னா சிபிஐக்கு ஒரு டெட்லைன் வருது. இந்த கேஸை அவங்க ரிப்போர்ட் கொடுத்தானோ உச்ச நீதிமன்றத்துக்கு, அது ஒரு டெட்லைன் வந்துட்டு இருக்கு, அதனால பண்றாங்க. இதுல அரசியல் பாருங்க, எந்த தலைவர்கள் கோர்ட்டுக்கோ இல்ல சிபிஐ அழைத்தாலும் ஒரு அரசியல் இது இருக்கும். இதுல பாருங்க, அவர் செந்தில் பாலாஜி அழைத்திருப்பது என்ன, இதுல ஒரு குற்றவாளியாக அவர் அழைக்கலை, அவர் விட்னஸ் அழைத்திருக்காங்க. இந்த சம்பவம், கரூர் சம்பவம் தொடர்ந்து அவருக்கு அவர்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதா, இல்ல அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர்கிட்ட ஏதாவது தகவல் இருந்தால் அவரை அதை தெரிவிப்பார். இந்த நேரத்தில் அவர் மீது சிபிஐ தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு ஒன்று கேட்கவில்லை. குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது தவக வைத்திருக்கிறது. அதே அடிப்படையில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து, ஒரு அலிகேஷன்ஸ்ல இருந்து என்ன வெளியில வருது, அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் அளிப்பாரு, கட்டாயம் பதில் அளிப்பாரு. அதுல பதில் அளித்த பிறகு என்ன தேர்வது, என்ன காரணம் என்ன. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இதுவரையில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ல ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, இந்த ரோட் ஷோக்காக செய்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், மாவட்ட அதிகாரிகள், அந்த கரூர் காவல் அதிகாரிகள், அவர்கள் செய்தல ஏதோ ஒரு குறைபாடு இருந்ததாக தான் சிபிஐ அதிகாரிகள் சந்தேகப்படுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இதில் தாமதமானது, அதுக்கு வேணுங்கிற டிவிக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் இதை சரியா ஹேண்டில் பண்ணாதது, இது 2வது இது இருக்குது. இந்த ஆங்கிளும் சிபிஐ பார்த்துட்டு இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். அதே மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்து விசாரிக்கவோ அல்லது தொடர்ந்து விசாரணைக்கு அழைச்சு அவருக்கு நெருக்கடி தரவோ வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்காங்கிறது கொஸ்டின் இல்லை. கேள்வி என்னன்னா, இவரை எதிர்த்து ஏதாவது பெரிய ஆதாரம் திரட்டி இருக்கிறதா சிபிஐ, அதுதான் கேள்வி. ஏன்னா ஆதாரம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சிபிஐக்கு போனதே இவருக்கு ஒரு நெருக்கடின்னு என்ன கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன்னா சரி, நானும் என்கொயரி போயிட்டு வந்துட்டேன், ஏன்னா அவருக்கு போக வேண்டாம்னா இதே சேலஞ்ச் பண்ணுவாரு. அது பண்ணல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எம்பவர்டு எஸ்ஐடி சிபிஐ, அதாவது உச்ச நீதிமன்றம் இதில் தான் வந்திருக்காங்க, விசாரணை நடக்குது, அதனால அவங்க கோஆப்ரேட் பண்றாங்க. ஒன்றும் அவங்க தரப்புலேருந்து இதை வச்சுன்னு ஒன்றும் இல்லை. அண்ட் ஹி இஸ் ஒன்லி ஆஸ் எ விட்னஸ், வேற ஒன்றும் இல்லை. அந்த சம்பவம் நடந்த போது அங்கே இருந்தார், அந்த ஊரில் இருந்திருக்காரு. சம்பவம் இடத்துல இல்லை, சம்பவம் நடந்த ஊரில் இருந்தார், கரூரில் இருந்திருக்காரு. அதனால விசாரணை நடக்குது. இதில் பாருங்க, அவரோட அரசியலாக அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அது இது ஒன்றும் அதை பாதிக்க போகிறதில்லை, அதை அவர் செய்ய போகிறாரு. ஆனால் இது மேற்கொண்டு ஏதாவது ஆதாரம் திரட்டாமல் சிபிஐ நடவடிக்கை எடுக்காது. அப்படி ஏதாவது ஆதாரம், அது ஆதாரம்னா என்ன வேணும் உங்களுக்கு, டைரக்டா லிங்க் வேணுமே. இதுவரையில் அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்ததாக சிபிஐ தரப்பில் இருந்தோ இல்லை மற்ற தரப்பில் இருந்தோ தெரியப்படவில்லை. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் கூறினது என்ன, இது முழுமையாக இது ஒரு ஃபெயிலியர், அவங்க டிவிக்கு ஆர்கனைசர் சரியா பண்ணல, இவங்க அவரை வேணுன்ட்டு அவரை லேட்டாக கொடுத்தாங்க விஜய், அவர் இதுவே அங்கங்கே நின்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால மக்கள் எல்லாம் கூட்டம் இங்கே சேர்ந்துருச்சு. அண்ட் இந்த இடம் இருக்கு பாருங்க, இவர் இந்த இடத்துல தான் நின்று பண்ணணும்னு சொன்ன இடம், அந்த இடம் ஒதுக்கீடு செய்தது யாரு, மாவட்ட அதிகாரிகள், கரூர் அதிகாரிகள். அவங்க ஏன் இந்த இடத்த கொடுத்தாங்க, ஏன் ஒரு நெருக்கடி மாதிரி ஒரு இடத்த ஏன் கொடுத்தாங்க, இந்த கேள்விகள் எல்லாம் வருது. இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஸோ இதுக்கு இந்த கேள்விகளுக்கு மேலதான் சிபிஐ சொல்ல போகுது. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி நெருக்கடி விஜயோட ரோட் ஷோக்கு கொடுத்தது இந்த இது ஒரு சதியா, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால, இந்த சதினால இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டதா,
இல்ல அவங்க சரியா முன் யோசனை செய்யாம இந்த பணத்தினால இந்த மாதிரி ஏற்பட்டுதா? இதெல்லாம் தான் கேட்க போறாங்க. உண்மையாவே டெல்லியில விஜய் கிட்ட பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதா? நீங்க இந்த பேச்சுவார்த்தைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட தமிழ் வெற்றி கட்சி தரப்புல இருந்து கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. விஜயே தன் ஆதரவாளர்கிட்ட சொன்ன மாதிரி சொல்றாங்க, அவங்க கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நேத்திக்கு நிர்மல் குமாரே போட்டாரு, இது ட்வீட் போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதை தவிர்த்து உங்களுக்கு எடப்பாடியாரும் சொல்லிட்டாரு, அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒன்றும் அலையன்ஸ். நைனாரும் சொன்னார் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு. பாருங்க, பேக் சேனல் டாக்ஸ்னு ஒரு இருக்குது. அதாவது தலைவர்கள் லெவல்ல பேசுவதற்கு முன்பாக சில காமன் கான்டாக்ட்ஸ் மூலமா சில இது நடக்கும். அந்த மாதிரி இது நடந்திருக்க கூடும். இப்ப பவன் கல்யாணம் சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் இதெல்லாம் பேசலன்னு சொல்லிட்டாரு, அவரும் மறுத்துட்டாரு. இப்ப பாருங்க, எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுல வந்து தமிழ் வெற்றி கட்சி குறிப்பிட்ட விஜய் எடுத்த முடிவு முதல்ல இருந்து என்னன்னா தனித்து போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப விஜய் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, அவங்க அவங்க கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வேட்பாளராக விரும்பும் தலைவர்கள் இல்ல கேண்டிடேட், ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி இல்லாம நம்மளால ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாதுன்னு அந்த கட்சி உள்ள இருக்கிற நிலைமை இது. இப்போ நீங்க போன வெள்ளிக்கிழமை அந்த புஷி ஆனந்த் வச்ச மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் மீட்டிங்கில் அங்கேயே பல பேர் சொன்னாங்க. அதாவது ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்ல 90% கூட அது மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரியாலிட்டி ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னு தான் ஆக்கி பாருங்க, தமிழ்நாடு அரசியலில், தமிழ்நாடு தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது. நீ யாருமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு வாலண்டியர் கூட கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் இது பாருங்க, இப்போ வேலையில்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் முன்ன அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கட்சியில் வாலண்டியரே வருவாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மாத சம்பளம் மாதிரி தெரிய வேண்டாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட்சிக்கிறே பர் டே டாட்டா பேட்டா கொடுத்தானோ. அதாவது அவங்களுக்கு பர் டே, அது தவிர்த்து அவங்களுக்கு உணவு அது இது எல்லாம் பண்ணலைன்னா ஒர்க்கர்ஸ் வரமாட்டாங்க. இன்னைக்கு 1000 ரூபா குறைஞ்சி ஒருத்தர் ஒர்க்கர் பர் டே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா போஸ்டர் ஒட்டுறதா இருக்கட்டும், தோரணம் கட்டுறதா இருக்கட்டும், தோரணம் கட்டுறதுக்கு ஆள் தேவை. ஆள் இல்லாமல் நடக்காது. அதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. ஒரு தொகுதியில் நீங்கள் இன்னைக்கு தேதியில் ஒரு சட்டசபை தேர்தலுக்கு ரொம்ப ஈஸியாக 1 கோடி செலவழிக்க முடியாது இருக்குது மினிமம், சின்ன கட்சியாக இருந்தால் கூட. எப்போ பெரிய கட்சிகள்லாம் 30-40 கோடி பற்றி பேசப்படுகிறது ஒரு தொகுதியில். நீங்கள் 1 கோடி செலவழிக்கணும் வச்சுக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டு கட்சி தரப்பிலிருந்து அந்த வேட்பாளர் தரப்பிலிருந்து எல்லாம் சேர்த்தா கூட 1 கோடி நீங்கள் செலவழிக்க தயார்னா, அப்போ 234 தொகுதிக்கு 234 கோடி வேணும். இப்போ விஜய் கட்சியில் அவ்வளவு இது இருக்குதா, நிதி இருக்குதா, இல்லை சொந்த சம்பாதிச்ச காசை இதில் செலவழிப்பார் அரசியலில்? அப்புறம் யார் போட்டிட்டு வர்றாங்களோ அவங்க மினிமம் செலவு செய்யணும். 10 வண்டி வேணும், அந்த 10 வண்டிக்காக ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்காக ஆள் தேவை. இதெல்லாம் செலவு பண்ணுவதற்கு அவங்க இதை செலவு பண்ணி அவங்களும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல. அதாவது பாருங்க, கூட்டணி இல்லாமல் போனால் இந்த தரம் ஒரு தரம் காமிச்சிடலாம் தமிழ்நாடு முழுக்கவும். விஜயோட கட்சிக்கு எத்தனை ஓட் சதவீதம் இருக்கிறது காமிக்கலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேட்பாளர் நிற்கவருக்கு என்ன ஆக போகுது, இவ்வளோ செலவழிச்சு நின்று எனக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சது, கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சது தான் இருக்குமே ஒழிய, பட் மேற்கொண்டு என்ன இருக்குது? ஸோ அதனால அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஏதாவது ஒரு, ஏன்னா இப்போ பாருங்க விஜய்க்கும் பாருங்க, இந்த இதில் அவர் என்ன ப்ரூவ் பண்ணுவார்? 10%, 15%, 20% ஓட்டு வருது வச்சுக்கோங்க அவர் கட்சிக்கு. அது மேற்கொண்டு என்ன? ஆனால் ஒன்று நிச்சயங்க, விஜய்க்கு இதில் அவர் டிஎம்கேவை வீழ்த்த முடியலன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு திருப்பி வந்தானா இவரோட கட்சியோ இல்லை இவருக்கோ பெரிய அபாயம் இருக்குது. பொலிட்டிக்கலாகவும் இருக்குது, மற்றபடியாகவும் இருக்குது. ஸோ அவர் கூட்டணியில் போக வேண்டிய கட்டாயம் அவருக்குள்ள அவர் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு இப்போ. சரி, அவர் கடைசி வரல இல்லை இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு டிஎம்கே அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி, அதிமுக அவர் பிஜேபியோட சேர்த்துட்டார். அதனால தான் பல பேர் சொன்னாங்க, நீங்க பிஜேபியை விட்டுருங்க, நீங்க அதிமுகவை இது பண்ணுங்க, உங்க முன்னாடி இருப்பது என்ன லட்சியம் என்ன? ஏன்னா இவர் முதல்ல சில கால்குலேஷன் தப்பா பண்ண மாதிரி தெரியுது.
எடுத்த உடனே நான் சிஎம் சொல்றது அது கஷ்டம். ஏன்னா நீங்க அன்ட்ரைடு, அன்டெஸ்டட். நீங்க பாருங்க, உங்க தலைமையில கூட்டணி எதிர்பார்த்தீங்க, யாரும் வரல. ஏன்னா அன்ட்ரைடு. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பட் அது கன்வர்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தல் உங்களுக்கு ஹிட் அண்ட் ட்ரையல் ஆக போகுது. நிப்பாட்டுவீங்க, இது பண்ணுவீங்க, அது நடக்க போகுது. பட் அதில் கட்சியில் சொந்தமாக செலவழிச்சு இருக்கிற வேட்பாளர்களுக்கு அந்த உற்சாகம் கிடையாது. சும்மா பணம் செலவழிச்சு நம்ம என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்துடும், 2034 தொகுதியில் கேண்டிடேட் ஆகிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. கூட்டம் தனித்து போனால் எப்படி அவரால் சமாளிப்பாரு? பாருங்க, அரசியல் என்பது என்னன்னா எப்போதும் டாக்டிக்கலாக போக வேண்டிய அவசியம் இருக்குது. சில நேரத்தில் நீ கொஞ்சம் பின்வாங்க வேண்டியிருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அரசியலில் காம்ப்ரமைசஸ் இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இப்போ சீமான் பாருங்க, விடாம பண்ணிட்டு இருக்காரு, தனித்து நின்று ஒரு ஐடென்டிட்டி பண்ணிட்டாரு. பட் அது மேல் கொண்டு ஒரு இது தாண்ட முடியலையா அவரால்? அதாவது நீங்க அதான் பல பேர் சொன்னாங்க, கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவோட அலையன்ஸ் பண்ணலையா? அந்த தேர்தல் முடிந்த உடனே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் உடல்நலமை காலத்தினால்தான் அவரால் ஒன்றும் ஜாஸ்தி பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாருன்னா அவர் பெருசாயிருப்பாரு. பட் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது இல்லை. அதனால விஜய்க்கு பாருங்க, ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் இந்த தடவை அவர் டாக்டிக்கலா போனார்னா அவர் ஹீ கேன் சர்வைவ் ஃபியூச்சர் எலெக்ஷன். பட் இந்த தடவை தனித்து போய் ஒரு 10% ஓட்டு கிடைச்சது, 15% ஓட்டு கிடைச்சது, இல்ல பெஸ்டா 20% ஓட்டை வச்சுப்போம். அண்ட் எம்எல்ஏஸ் அதிகமா ஜெயிக்கலன்னா இவர் கஷ்டமா இருக்கும். மேற்கொண்டு இவரோட அரசியல் பயணத்துல இன்னும் பிரச்சனைகள் வரும். பாருங்க, அதிமுகவோ ஈவன் பாஜக கூட பாருங்க, இந்த தேர்தலில் அவங்களால பெருசா பண்ண முடியல. அது தொடரும், அந்த கட்சி தொடரும். ஏன்னா அது வளர்ந்த கட்சி, தேசிய கட்சி பாஜக. பட் இவரோட நிலைமை அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப பூஸ்ட் பண்ணிட்டு முடியலன்னா கஷ்டப்படுவார். பாருங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. சிவாஜியும் கட்சி நடத்தினாரு, அவரும் எவ்வளவு இது பண்ணாரு. சிவாஜி அவர் எவ்வளவு பாப்புலர் ஆக்டரா இருந்தாரு, எவ்வளவு பாப்புலர். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. இருந்தும் அரசியல் வரும்பொழுது அரசியல் இதே இந்த செலவு. சிவாஜி போல இவர் கூட ஃபீல் பண்ணாரு, பணம் இல்லைன்னா இந்த அரசியல் செய்வது கஷ்டம். அப்பவே சொன்னாரு. இப்ப பாருங்க, இன்னும் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நல்ல நிதி திரட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறது ரெண்டே கட்சி தான், ஒன்று திமுக அண்ட் அதிமுக. அண்ட் திமுக கெப்பாசிட்டி இன்னும் அதிகமா இருக்குது. முன்னாடியே பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன, அரசு தரப்பிலிருந்து பல சலுகைகள் கொடுத்தாச்சு, கட்சி தரப்பிலிருந்து செலவழிக்கிறதுக்கு நிதி ரெடியா இருக்குது. அதை தவிர்த்து அவர்கள் வேட்பாளர்களுக்கும் நல்ல வசதி உள்ளவங்க, அப்படிதான் டிக்கெட் கொடுக்கப்படும். இந்த நேர்காணல் என்பது இதுதான். யார்கிட்ட அந்த இது இருக்கு, கெப்பாசிட்டி என்ன, மேன் பவர் வேணும், ஃபைனான்சியல் பவரும் வேணும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு அரசியல்ல நம்ம இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவ்வளவு எளிதில்லை சாதாரணமா வரத்துக்கு. அதே மீறி மக்கள் ஓட்டு அளிப்பார்களா? அதே மீறி இவரை ஜெயிக்க வைப்பாரா? ஆனா பாருங்க, யாருமே நீங்க நம்புறதுல இவரால் சிஎம் ஆக முடியும் தனித்து நின்று போட்டு. ஸோ அதனால இவருக்கு அந்த நேரம் விட்டு அவர் யோசிக்கணும். அதாவது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, இதுல அவர் முடிவு அவர் எடுக்கணும். பட் அவர் என்ன ஆயிட்டாரு, தன்னைத்தானே ஒரு லாக் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் கமிட் பண்ணிட்டேன், யாரோடையும் போக மாட்டேன், அதனால நான் இங்கே தான் இருக்கணும். பட் ஒன்றும் ஃபைனல் இல்லை. பட் அவர் பாருங்க, எந்த முடிவு இருந்தாலும் அவர் தான் எடுக்க வேண்டிய முடிவு. இது ரொம்ப கிளியர் ஆயிடுது. அதனால தான் நம்ம ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைவர் சொன்னாரு, கூட்டணியில் வந்தால் he will be hero, otherwise he will be zero. அது ஒரு ஓப்பன் இதுதானே, அது இண்டிகேஷன் தானே.